ஹை கைஸ், நான் தான் உங்கள் ஈக்ஜி. ஸோ சொல்லியிருந்த மாதிரி இந்த ஷார்ட்ஸில் நான் வந்து இப்போவே அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்துருக்கு. ஆரம்பத்துலேயே உங்களுக்கு வந்து 2 ஏதோ கட்சி மாதிரி காமிச்சிருப்பாங்க கேமராமேன். அது நீங்கள் எதுக்கு பெருசாக இருக்காதீங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிஜமாக ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பேண்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த கட் ஸ்டீல்லே வந்து என்ன பேண்ட் கிளியராக இங்கே போட்டிருந்தது பார்த்துருக்கலாம். ஸோ ஆக்சுவலி நான் வந்து இந்த என்ன பேண்ட் சொல்லி நான் சொல்கிறதா இல்லை. ஏன்னா நம்ம வந்து நம்ம வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப டீப்பாக கட் பண்ணிட்டோம் இல்லையே, ரொம்ப கரெக்டாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து மூணு இது போட்டிருக்காங்க. அதாவது செலோடேப் தானே, டிரான்ஸ்பரன்ட் செலோடேப் 3 தடவை போட்டிருக்காங்க. மஞ்சள் ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். ஸோ ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்க்க போகிற பாக்ஸ் வந்து கடை. ஸோ ஆக்சுவலி இந்த பிராண்டோட பேர் வந்து பிளேட் கிங்ஸ் பே. இந்த கார்ட்போர்டு வந்து இப்போது கீழே, இந்த கார்ட்போர்டு வந்து இப்போது வேஸ்ட். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்கறது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இத்தனோட இருக்குது. இது ஒரு பேதாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. இது வந்து பே வித் லான்ச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை நம்மளுக்கு லான்ச்சர் தான், ஸ்ப்ரிங் லான்ச்சர். நான் இதை நல்லாயிருக்கு. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நார்மல் லான்ச்சர் இல்லை. ஆக்சுவலி இது வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்குது. ஸோ அதாவது நான் இப்போ வந்து இதை கழட்டிக்கிட்டா இது வந்து திருப்ப கழட்டிட்டு இது வந்து இந்த பக்கம் திருப்ப போட்டுக்கலாம். ஃபோக்கஸ் கொஞ்சம் கஷ்டம். அந்த பின் மாட்டும் போது பார்த்து மாட்டேன். இது வந்து இப்போ வந்து ஒரு லெஃப்ட் லான்ச்சராக, லெஃப்ட் சைட் ஸ்பின்னிங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி ரைட்டில் இருந்தது. நம்ம என்ன பே வந்து போட்டுக்கோன்னு கண்டுபிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது என்ன, நான் இது கண்டிப்பாக ரைட் சைட் ஸ்பின் தான் யூஸ் பண்ணணும், இல்லைனா இது கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் சுற்றும் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சி சொல்லுவீங்க. எனக்கே அது கேட்குது சவுண்டு, இங்கே கத்தாதீங்க. ஸோ அதனால தான் நான் இதை வந்து திருப்ப ரீமாடல் பண்ணிட்டுருக்கேன். ரீப்ரோக்ராம் சொல்ல முடியாது, ஏன்னா இது ஒன்றும் ப்ரோக்ராமிங் இல்லை. ஸோ இது வந்து நான் இப்போ ரைட் ஸ்பின்லேயே வச்சுக்கிறேன். ஸோ இடையில வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதான் அந்த பே. ஸோ பேவை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய சித்தி பசங்களோட சேனல்ஸும் என் ஃப்ரெண்ட்ஸோட சேனல்ஸும் கொடுத்துருப்பேன். அது போய் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் வியூஸும் ஏறிச்சுன்னா அவங்க வந்து பேபிள் வீடியோ போடுறதா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பே வந்து சீசன்லேயே ரொம்ப முக்கியமான பே. இந்த பே இல்லாமல் அந்த சீசன் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய சீசனில் இந்த 4th டர்போவில் வந்து அக்கிலீஸ் காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா 5th சீசனில் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுன்னு நினைக்கிறேன், அவன் சரி ஞாபகம் இல்லை, ஆனால் பே பேர் ஞாபகம் ட்ராகன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 4th வந்து சர்ஜில் வந்து நம்ம அந்த 2 பேர் இருந்தாங்க, ப்ளூ அண்ட் ரெட் கலர் ஹேரில். யாரும் பேர் மறந்துச்சு கேஸ். சீசன்ஸில் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ஆக்சுவலி இந்த இதுதான், நம்ம அல்டிமேட் சீரீஸாக இல்லை, குவாட் டிரைவும் குவாட் ஸ்ட்ரைக்கும் தான். குவாட் டிரைவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பெல் வந்து ஹீரோவாக இருந்தான். அதுக்கப்புறமா குவாட் டிரைவில் வந்து நம்ம வால்ட்டும் சேர்த்துக்கிட்டாரு. வால்ட்டோட பேபிளேட் வந்து நம்ம ரிஷான் பேர் ஞாபகம், ரிஷான் தான் நினைக்கிறேன். ரிஷான் உடைப்பார். அவர் வந்து ரெட் கலர் வால்ட் வச்சுருப்பார். அவர் வந்து புது பேர் ரெடி பண்ணுவார். அந்த சீரீஸ் நல்லாயிருக்கும், ஏன்னா அது ரொம்ப நாள் எடுத்துக்கும். அந்த டோர்னமெண்ட்ஸும் நல்லாயிருக்கும். முக்கியமாக ரொம்ப நாள் கழிச்சு அதில் பால்கியாவை காமிச்சிருப்பாங்க. ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே இது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வேஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து இது ஒரு மென்யூவா இல்லை, இது வேறு எதுவும் மென்யூ. இது வந்து டீட்டெயில்ஸ், ஃப்ளிப்கார்ட் டீட்டெயில்ஸ். ஸோ பார்த்தது தெரிஞ்சிருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் தான் ஸ்கேன் பண்ணிட்டுருக்காங்க, வேஸ்ட்டுங்க அது. ஸோ மறக்காமல் திருப்ப பேபிளேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தான் பார்த்துட்ருக்கீங்க, அது எனக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் கைஸ், உங்களை நம்பி தான் என் சேனல் ஓடிட்டுருக்கு. இப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஹிட் பண்ணணும்.
ஒருவேளை நம்ம இந்த வீடியோவில் வந்து 220 வியூஸ், இந்த வீடியோவில் வந்து நம்மளோட கோல் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அதை எடுக்கணும். அப்படி எடுத்தோன்னா நான் வந்து இன்னொரு வீடியோ அனௌன்ஸ் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து எனக்கு மட்டும் இல்லை, என் மொத்த ஸ்கூலும் பற்றி நான் கேட்டு அதுக்குமே இது ஓகே இது நீ ரெடி பண்ணுன்னு சொல்லி ரெடி பண்ணுற ஒரு இது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் see the Beyblade. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் பொறுமையாக காமிக்கிறதுக்கு எனக்கு சரியாக தெரியலை, அதனால் டேரெக்டாக Beyblade காமிச்சிட்றேன். இது ரெண்டு அதோட மெயின் பாயிண்ட்ஸு. இது வந்து இப்போதைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறதா இல்லை. என் கையில் இருக்கிற பேப்ளேட் வந்து ஒரு முக்கியமான பேப்ளேட். அந்த பேப்ளேடை